தைப்பூச விழாவை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் பால்குடம், வேல், பறவை காவடி ஏந்தி நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். பால்குடம், வேல், பறவை காவடி போன்ற தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றி வருகின்றனர். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஒன்றானது தைப்பூச திருவிழா. அதனை முன்னிட்டு கோவிலில் மதுரை மட்டுமல்லாமல் பிற மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தைப்பூசம், அதாவது தை மாசத்தில் அந்த பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி நாள் வரக்கூடிய தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலே கோயிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். தற்போது வரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் கூடிய நிலையில் நேரம் செல்ல செல்ல பக்தர்களின் கூட்டம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோயிலின் இருபுறமும் கட்டண தரிசனம், அதாவது கட்டணமில்லாத தரிசனம் என இருபக்கமும் சுமார் 5 கிலோமீட்டர் நீண்ட நெடிய வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். உள்ளூர், வெளியூர் மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து பாத யாத்திரையாக பால்குடம், காவடி அளவு குத்தி அந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வருகின்றனர். பால்குடம் எடுத்து வரும் மூலஸ்தானத்தில் உள்ள சுப்பிரமணிய சாமி உள்ள கங்கவேலுக்கு அபிஷேகம் செய்யப்படும். இதனைத் தொடர்ந்து மலைக்கு செல்லும் பாதையில் உள்ள அந்த பழனி ஆண்டவர் கோவிலில் உள்ள மூலவர் பழனி ஆண்டவருக்கு 100 லிட்டர் பால், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வகை அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு பின்பு சந்தன காப்பு சாத்துப்படியாகி ராஜ அலங்காரத்தில் சுவாமி அருள்மளிப்பார். சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலில் திருவிழாக்களில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை மட்டும் புறப்பாடாகும். அந்த ரத வீதிகளில், கிரி வீதிகளில் உலா வருவார்கள். தைப்பூசத்தை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை, முத்துக்குமாரசாமி தெய்வானை வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்மளிப்பார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருவிழாவின் போது மட்டும் திருப்பரங்குன்றத்தில் 2 முருகன், 2 தெய்வானை புறப்பாடுவது நடைபெறும். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் பகுதி முழுவதும் 500க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆம்புலன்ஸ்கள், தீயணைப்பு வாகனங்கள் தயாரான நிலையில். நன்றி பாலமுருகன், தகவல்களுக்கு.